வாங்க பாசிப்பருப்பு லட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் 200 கிராம் எடுத்துருக்கிறேன் பாசிப்பருப்பு. கையெடுக்காமல் வறுத்துக்கலாம். ரொம்ப செவக்க விட வேண்டாம். நல்லா வறுவிட்டாவே மணம் வர டைம் ஆஃப் பண்ணிடலாம். ஆறிடுச்சு, மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். அரைச்சாச்சு, சளிச்சு எடுத்துக்கலாம். சளிச்சு எடுத்தாச்சு. குருணை கொஞ்சமாக குருணை இருக்குது, அதை போட்டு வெல்லம் ஒரு 200 கிராம் சேர்த்துக்கோங்க. 200 கிராம் பாசிப்பருப்பு எடுத்துருக்குறோம். 200 கிராம் வெல்லம் போட்டு மிக்சியில் போட்டு அதையும் ஒரு சுற்றி விட்டுடலாம். வெல்லம் அதோட கலந்துக்கலாம். நெய் ஒரு 100 மில்லி எடுத்து உருக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் முந்திரி அதோட சேர்த்திக்கலாம். நெய்யெல்லாம் நல்லா உருகிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டு கலக்கி உருண்டை பிடிச்சிக்கலாம். இந்த அளவுக்கு நெய் பதம் இருந்தால் தான் உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா வரும். இல்லைன்னா உதிரி உதிர்ந்து போகும். அஸ்கா போடனாலும் போட்டுக்கலாம், நாட்டு சக்கரை போடனாலும் போட்டுக்கலாம். நான் வெல்லம் போட்டிருக்கிறேன். உங்கள் விருப்பமே தான் அதை போட்டுக்கோங்க. 10 நிமிஷத்தில் செஞ்சுக்கலாம். பாசிப்பருப்பு லட்டு ரெடி. வாங்க சாப்பிட்லாம்.